6 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டாலின் எய்த அதே அம்பை திருப்பி எய்த எடப்பாடி. எடப்பாடியையும் ஸ்டாலினையும் சும்மா கிழி அப்படின்னு கிழித்திருக்கும் சீமான். கள்ளச்சாராய விவகாரத்தில் 3 தலைவர்களின் நிலைப்பாடும் கேள்விகளும். 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக மக்கள் ஈடுபட்ட போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கி சூட்டின் எதிரொலியாக அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக செயற்தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்த அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களை தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்தார். அதேபோல் அண்மையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலரும் பலியான நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது பற்றிய தகவல்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டபோது இது பற்றிய தகவல்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டபோது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்பது பற்றி தயக்கம் ஏதும் இல்லாமல் அவர் பாணியிலேயே இது அனைத்தும் ஏமாற்று வேலை, முடிந்தால் இருவரும் அரசியலை விட்டு செல்வது மக்களுக்கு நன்மை என்றும் அந்த சாராயத்தை நீங்கள் குடித்தால் 10 லட்சத்திற்கு பதிலாக 10 கோடி தருகிறேன், அதை உங்களிடம் இருக்கும் என் மக்கள் பணத்தை கொடுக்கிறேன் என்றும் இரு கட்சி தரப்பினரையும் சாடியுள்ளார். இந்த உரையாடல் சமூக வலைதளங்களில் பரவலாக காணப்பட்டு வருகிறது.